ரொம்ப கிட்ட ஷார்ட்ல ரொம்ப கிட்ட வச்சு பேசினா அந்த மாதிரி இருக்குது, கிட்ட வச்சு பேசினாலும் அந்த மாதிரி இருக்குது. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவிலா அருளாளனும் நிகரிலா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அந்த வல்லநாயனின் வற்றா பெருங்கருணை அல்லாஹுவின் இறுதி தூதரும் நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் வழிமுறையை நெறி தவறாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் அனைத்து முஸ்லிம்கள் மீதும் நாம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இந்த நல்லொழுக்க பயிற்சி நிகழ்ச்சியிலே நற்குணமும் நமது நிலையும் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கியாமத் நாள் வரை வரக்கூடிய மக்களுக்கு இறுதி தூதராக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே அனுப்பி வைத்திருக்கின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்களோ அன்றிலிருந்து கியாமத் நாள் வரை வரக்கூடிய மக்களிலேயே அவர்கள்தான் அல்லாஹுவை மிகவும் அஞ்சக்கூடியவர்கள், அவர்கள்தான் அல்லாஹுவை மிகவும் அறிந்தவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன அஅலமுக்கும் பில்லாஹி வ அக்ஷாக்கும் லஹு அன. உங்களிலேயே என்று சொன்னால் கியாமத் நாள் வரை வரக்கூடிய மக்களிலேயே அல்லாஹுவை பற்றி அதிகம் தெரிந்தவனும் அல்லாஹுவை அதிகம் அஞ்சக்கூடியவனும் நான் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பவத்திலே சஹாபாக்களை நோக்கி சொல்லி காட்டினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் மறுமை நாளில் எல்லா மனிதர்களுக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து கியாமத் நாள் வரை வரக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் தலைவராக அவர்கள் இருக்க போகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய ஹலீலாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படி அல்லாஹ் தன்னுடைய பிரத்யோக அன்பிற்குரியவராக அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொண்டானோ மற்ற எல்லா படைப்பினங்களுக்கும் காட்டக்கூடிய அன்பை விட கூடுதலான அன்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது காட்டியதை போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல்லாஹ் தன்னுடைய ஹலீலாக பிரத்யோக அன்பிற்குரியவராக அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொண்டார். இவ்வளவு சிறப்புகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் கூறுகின்றான். ஆல இம்ரான் அத்தியாயத்திலே 159வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும். நபியே, அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாகத்தான் நீங்கள் அவர்களிடம் மென்மையாக நடந்து கொள்கிறீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம், தம்மை சுற்றி இருந்த மனிதர்களிடம்
மிகவும் நற்குணம் உடையவர்களாக, நளினம் உடையவர்களாக, நல்ல வார்த்தைகளை பேசக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள். இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகத்திற்கு செய்த ஒரு மிகப்பெரிய பேரருள். அல்லாஹ் கூறுகின்றான், ஃபபிமா ரஹ்மத்தி மினல்லாஹி லின்த லஹும். நபியே, அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாகத்தான் நீர் அவர்களிடம் மென்மையாக நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள். வலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்ப், நீங்கள் கடினத்தன்மை உடையவராகவோ கல் நெஞ்சம் உடையவராகவோ நீங்கள் இருந்திருந்தால் லன் ஃபல்லு மின் ஹவுலிக், உம்மை சுற்றி இருப்பதை விட்டும் அந்த மக்கள் விரண்டோடி இருப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அருகாமையில் கூட வந்திருக்க மாட்டார்கள். சஹாபாக்கள் எல்லாம் நபிகள் நாயகத்தை அவருடைய பேச்சை கேட்பதற்கு, அவருடைய முகத்தை பார்ப்பதற்கு, அவர்களோடு அமர்ந்திருப்பதற்கு பேரார்வத்தோடு அவர்கள் வந்தார்கள். அதற்கு என்ன காரணம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அல்லாஹ்வுடைய அருளால் இருந்த மென்மை தன்மை. இவ்வாறு அல்லாஹ் குறிப்பிட்டு விட்டு மக்களிடம் எவ்வாறு நடக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வின் தூதருக்கு அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். ஃபஅஃபு அன்ஹும் வஷாவிர்ஹும் ஃபில் அம்ர். ஃபஅஃபு அன்ஹும், நபியே நீர் அவர்களை மன்னிப்பீராக, அலட்சியப்படுத்துவீராக. மக்களிடமிருந்து ஏதாவது விரும்பத்தகாத காரியங்கள் நடந்துவிட்டால், உமக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்துவிடும் என்று சொன்னால் அதை நீங்கள் கண்டுகொள்ளாமல் அலட்சியப்படுத்துங்கள். வஸ்தக்ஃபிர் லஹும், அவர்கள் செய்த பாவங்களுக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு கோருங்கள். வஷாவிர்ஹும் ஃபில் அம்ர், உலக காரியத்திலே அந்த மக்களோடு நீங்கள் ஆலோசனை செய்து முடிவெடுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களோடு, சக மனிதர்களோடு, நண்பர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதருக்கு அல்லாஹ் வழிகாட்டுகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய உத்தரவை அவர்கள் நடைமுறைப்படுத்துவதில், பின்பற்றுவதில் அவர்களுக்கு நிகராக யாரும் கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு காலகட்டத்திலே திருமறை குர்ஆனிலே நபிகள் நாயகத்தை பார்த்து அல்லாஹ் கூறினான், இன்னக லஅலா ஹுலுகின் அதீம். நபிகள் நாயகமே, நீங்கள் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கின்றீர். இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நன்னடத்தையை பற்றி, நற்குணத்தை பற்றி மிக சிறப்பித்து சொல்லக்கூடிய ஒரு இறைவசனம். அல்லாஹ்வின் தூதர் மிகச் சிறந்த நற்குணத்தின் தாயகமாக அவர்கள் திகழ்ந்தார்கள். ஒரு தடவை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் கத்தாதா என்ற ஒரு நபி தோழர் கேட்டார், அல்லது ஒரு தாபியின் கேட்டார், மூமின்களின் தாயாரே, கைஃப கான குலுக்கு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குணம் எவ்வாறு இருந்தது என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் கேட்கப்பட்டது. அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பதில் சொன்னார்கள், அலஸ்த தக்ரவுல் குர்ஆன், நீ குர்ஆனை படித்து பார்க்கவில்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுடைய ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். குர்ஆனில் எந்த ஒரு பண்பு மூமின்களுக்கு சொல்லப்பட்டாலும், எந்த ஒரு பண்பு மூமின்களிடம் இல்லை என்று இருக்கக்கூடாது என்று திருமறை குர்ஆன் தடுத்தாலும், அல்லாஹ் ஏவிய பண்புகளை எடுத்து நடக்கக்கூடியவர்களாகவும், அல்லாஹ் விலக்கிய பண்புகளை விலகிக் கொள்ளக்கூடியவர்களாகவும் அல்லாஹ்வின் தூதர் இருந்தார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், ஃபஇன்ன குலுக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கானல் குர்ஆன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குணம் என்பது குர்ஆனாகவே இருந்தது. உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான், அஹ்சினு இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன், நீங்கள் மற்றவர்களுக்கு நல்லுபகாரம் செய்யுங்கள், நன்மை செய்யுங்கள். அல்லாஹ் நல்லுபகாரம் செய்யக்கூடியவர்களை, நன்மை செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் குறிப்பிட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாருக்கும் நன்மை நல்லுபகாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஏழைகளுக்கும் செல்வந்தர்களுக்கும் அவர்கள் நல்லுபகாரம் செய்தார்கள். அடிமைக்கும் சுதந்திரமானவனுக்கும் அவர்கள் நல்லுபகாரம் செய்தார்கள். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அவர்கள் நல்லுபகாரம் செய்தார்கள். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை நல்லுபகாரம் செய்யக்கூடிய வாழ்க்கையாகத்தான் இருந்தது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் வகூலு லின்னாஸி ஹுஸ்னா, மக்களிடம் நீங்கள் அழகிய முறையில் பேசுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிய எல்லா பேச்சுக்களும் மக்களிடம் அழகிய பேச்சாகத்தான் இருந்தது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அவர்கள் நற்குணத்தை போதிக்கக்கூடிய ஒரு மாமனிதராக திகழ்ந்தார்கள். எந்தவித ஒரு நற்குணமாக இருந்தாலும் அல்லாஹ்வின் தூதரிடம் இல்லாத நற்குணம் எதுவுமே கிடையாது. ஒரு அநியாயத்தை கண்டு கோபப்படுவதாக இருந்தாலும் அதுவும் நற்குணம் தான் மார்க்கத்திலே. ஒரு ஏழைக்கு இறங்குவதாக இருந்தாலும் அதுவும் நற்குணம் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை தான் ஒட்டுமொத்த நற்குணத்தின் பிறப்பிடம். அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அதை விட சிறந்த நற்குணத்தோடு இந்த உலகத்திலே யாரும் வாழ முடியாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னமா புஇஸ்து லியுதம்மிம சாலிஹல் அக்லாக். நான் இறை தூதராக அனுப்பப்பட்டிருப்பதின் நோக்கமே நற்குணங்களை முழுமைப்படுத்துவதற்காகத்தான். எவையெல்லாம் நல்ல குணங்களோ அவை அனைத்தையும் வழிகாட்டி தருவதற்காக, அவை அனைத்தையும் சொல்லித் தருவதற்காகத்தான் நான் இறை தூதராக அனுப்பப்பட்டேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். நாம் தொழுகக்கூடிய எந்த தொழுகையா இருக்கட்டும், நாம் நோக்கக்கூடிய எந்த நோன்பாக இருக்கட்டும், நம்முடைய தொழுகை, நோன்பு, ஜக்காத் போன்ற வணக்க வழிபாடுகள் நம்முடைய நற்குணத்தை வளர்க்கவில்லை என்று சொன்னால் அந்த தொழுகையினால் நமக்கு உரிய பயனை நாம் அடைந்து விட முடியாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகை என்பது மானக்கேடான காரியங்களை விட்டும் பாவமான காரியங்களை விட்டும் தடுக்கும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அப்போ ஒருவன் தொழக்கூடிய தொழுகை அவனுக்கு நற்குணத்தை ஏற்படுத்த வேண்டும். ஒருவன் நோக்கக்கூடிய நோன்பு அது அவனுடைய ஹராமான பார்வைகளை விட்டும் அவனை தடுக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அந்த நோன்பினால் பெற வேண்டிய நற்குணத்தை அவன் பெறவில்லை. ஒருவன் ஜக்காத்தை நிறைவேற்றுகிறான் என்று சொன்னால் அந்த ஜக்காத் என்பது அவனுக்கு மற்றவர்களின் பொருளை தவறான முறையில் எடுப்பதை விட்டும் அவனை அது தடுக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் நான் ஏழைகளுக்கும் கொடுப்பேன், நான் லஞ்சம் வாங்குவேன், நான் ஏழைகளுக்கும் கொடுப்பேன், நான் வட்டி வாங்குவேன், நான் ஏழைகளுக்கும் கொடுப்பேன், நான் வரதட்சணை வாங்குவேன் என்று ஒருவன் இருப்பான் என்று சொன்னால் அந்த வணக்கம் அது அவனிடம் சரியான ஒரு நோக்கத்தில் அந்த வணக்கத்தை அவன் செய்யவில்லை என்பதுதான் அதனுடைய பொருள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் 2 பெண்களை பற்றி கேட்கப்படுகிறது. முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டுள்ள நபிமொழியை பார்க்கிறோம். அல்லாஹ்வின் தூதரிடம் 2 பெண்களை பற்றி முறையிடப்படுகிறது. யா ரசூலல்லாஹ், இன்ன ஃபுலானா, ஒரு பெண் இருக்கின்றாள், யுஸ்கரு மின் கஸ்ரத்தி ஸலாத்திஹா வ ஸியாமிஹா வ ஸதகத்திஹா. அவளுடைய அதிகமான தொழுகை, ஒரு மூமின் என்று சொன்னால் கடமையான தொழுகை கண்டிப்பாக தொழுதாக வேண்டும், கடமையான நோன்பை கண்டிப்பாக நோற்றாக வேண்டும், கடமையான ஜக்காத்தை தகுதி இருந்தால் கண்டிப்பாக கொடுத்தாக வேண்டும். இந்த பெண் அதையும் தாண்டி கடமையான தொழுகை, கடமையான நோன்பு, கடமையான ஜக்காத் என்பது எல்லா மூமின்களும் கண்டிப்பாக செய்தாக வேண்டிய விஷயங்கள். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் செய்தாக வேண்டிய விஷயங்கள். இந்த பெண் அதையும் தாண்டி உபரியாக தொழுகின்றாள், அதையும் தாண்டி உபரியான நோன்புகளை அதிகம் நோக்கின்றாள், அதையும் தாண்டி உபரியான தர்மங்களை அதிகம் செய்கின்றாள். கைர அன்னஹா தூதி ஜீரானஹா பிலிசானிஹா. என்றாலும் அவள் தன்னுடைய அண்டை வீட்டாருக்கு தன்னுடைய நாவினால் தொல்லை தருகின்றாள், அண்டை வீட்டாரை குத்தி பேசுகின்றாள், அண்டை வீட்டாரை பற்றி புறம் பேசுகின்றாள், அண்டை வீட்டாருக்கு சொல்லனா துயரங்களை அவள் உண்டாக்குகிறாள். நிறைய தொழுகின்றாள், நிறைய நோன்பு நோக்கின்றாள், நிறைய தர்மம் செய்கின்றாள். ஆனால் அவள் அண்டை வீட்டாருக்கு நாவினால் தொல்லை தருகின்றாள். அவளிடம் நல்ல குணங்கள் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹிய ஃபின்னார். அந்த பெண் அவள் நரகத்திலே இருப்பாள். அவள் தொழுது அதிகமான தொழுகை, அவள் நோற்ற நோன்பு, அவள் ஓதிய குர்ஆன், அவள் செய்த திக்ர், அவள் செய்த தர்மங்கள் அவளுக்கு ஒரு பயன் அளிக்கவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்து இன்னொரு பெண்ணை பற்றி கேட்கப்படுகிறது. யா ரசூலல்லாஹ், ஃபஇன்ன ஃபுலானா யுஸ்கரு மின் கில்லத்தி சியாமிஹா. ஒரு பெண் இருக்கின்றாள், நோன்பு ரொம்ப கம்மியா நோக்கின்றாள். அப்படி என்றால் கடமையான நோன்பு கண்டிப்பாக நோற்றாக வேண்டும். உபரியான நோன்பு என்பது அவ்வளவா இல்லை, ஏதாவது கம்மியா நோன்பு நோற்றுக் கொள்கின்றாள். ஓ சதகத்திஹா, அவள் கம்மியாகத்தான் தர்மம் செய்கின்றாள். அவள் எப்படி தர்மம் செய்வாளாம்? நபிகள் சொல்லப்படுகிறது, வ இன்னஹா தஸத்தகு பில் அஸ்வாரி மின் அகித். பாலாடை கட்டியில ஒரு துண்டு, பாலாடை கட்டி என்பது அன்றைக்கு இலகுவாக கொடுக்கக்கூடிய ஒரு பொருள், அதுல ஒரு துண்டை தான் செய்வாங்க தர்மமா அந்த பெண் கொடுப்பாள். கைர அன்னஹா லா தூதி ஜீரானஹா பிலிசானிஹா. ஆனால் அவள் தன்னுடைய நாவினால் தன்னுடைய அண்டை வீட்டாருக்கு எந்த தொந்தரவும் கொடுப்பதில்லை. அவளால் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நற்குணமுடைய ஒரு பெண்ணாக இருக்கின்றாள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹிய ஃபில் ஜன்னah. அந்த பெண் சொர்க்கத்தில் இருப்பாள்.
அப்ப நம்முடைய வணக்க வழிபாடுகள் என்பது நம்முடைய குணத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுத்தினால்தான், நம்மை நன்மக்களாக பிற மக்களோடு நல்ல மனிதர்களாக நல்ல நற்குணத்தோடு பழகக்கூடியவர்களாக மாற்றினால்தான் அது நாம் செய்யக்கூடிய வணக்கம் என்பது நாளை நமக்கு நன்மை அளிக்கக்கூடியதாக, நமக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும். மற்றவங்கள் நம்ம கடுமையாக நடக்கக்கூடியவர்களாக, மற்றவர்களை பற்றி புறம் பேசக்கூடியவர்களாக, கோல் சொல்லக்கூடியவர்களாக, அண்டை வீட்டாருக்கு ஏதேனும் ஒரு விதத்தில தொல்லை தரக்கூடியவர்களாக என்ன செய்வாங்க, வீட்டை கூட்டி பெருக்கும் போது என்ன செய்வாங்க, பக்கத்து வீட்டுல போய் தள்ளி வச்சுட்டு நைஸா எஸ்கேப் ஆயிடுறது. அந்த மாதிரி காரியங்களையும் பார்க்கிறோம். ஒரு இடத்துல பொதுவா தண்ணி எடுக்கக்கூடிய இடமாக இருந்தால் கூட அந்த இடத்துல சண்டை போடக்கூடிய மக்களை பார்க்கிறோம். ஒரு ரேஷன் கடையில எப்படியாவது நம்ம என்ன செஞ்சிடணும், 50வது ஆளா வந்து முதல் ஆளா வாங்கிட்டு போகணும், அதுக்கு முண்டி அடிக்கக்கூடிய மக்களை பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி தீய குணங்களோடு நாம் நடக்கும் பொழுது, தவறான பண்புகள் நம்மிடம் இருக்கும் போது, அது நம்முடைய மறுமையில் நம்முடைய நன்மைகளை எல்லாம், நாம் தொழுது சேர்த்த நன்மைகள், நாம் குர்ஆன் ஓதி சேர்த்த நன்மைகள், நாம் தர்மம் செய்து சேர்த்த நன்மைகள், எல்லா நன்மைகளையும் அந்த தீய குணங்கள் சாப்பிட்டு விடும் என்பதை பார்க்கிறோம். திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரிடம் கேட்கப்பட்டது, அல்லாஹ்வின் தூதரே, அன் அக்ஸரிமா யுதுகிலின் நாஸல் ஜன்னா, மக்களை அதிகமாக இது சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும் அப்படி கேட்கிறாங்க. அப்ப நபிகளார் பதில் சொன்னார்கள், மக்களை அதிகமா சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்ப்பது தக்வல்லாஹ் வ ஹுஸ்னுல் குலுக், அல்லாஹ்வை பயப்படுவதும் நற்குணமும் தான் மக்களை அதிகமாக சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும். ஒருவன் நற்குண வணக்க வழிபாடுகளில் சிறந்தவனாக, அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவனாக இருந்து அவனிடம் நற்குணமும் வந்துவிட்டால், மக்கள் மூலமாக ஏற்படக்கூடிய துன்பங்களை பொறுத்துக் கொள்வது, மக்கள் மூலமாக ஏற்படக்கூடிய சிரமங்களை பொறுத்துக் கொள்வது. ஆரம்ப காலத்திலே மக்காவுடைய வாழ்க்கையிலே இணை வைப்பாளர்கள் மூலமாக ஏராளமான தொந்தரவுகள் சஹாபாக்களுக்கு இழைக்கப்பட்டது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இழைக்கப்பட்டது. அப்பொழுதெல்லாம் திருமலை குர்ஆன் எப்படி உத்தரவிட்டது தெரியுமா? வஅமுர் பில் உர்ஃப், நபியே நல்ல விஷயங்களை எடுத்து சொல்வீராக. வஅமுர் பில் உர்ஃப், நீங்கள் நன்மையான விஷயங்களை நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். குதில் அஃப், மன்னிக்கும் தன்மையை நீங்கள் கடைபிடியுங்கள். வஅமுர் பில் உர்ஃப், நீங்கள் நன்மையான விஷயங்களை எடுத்து சொல்லுங்கள். வஅரில் அனில் ஜாஹிலீன், மடையர்களை நீங்கள் புறக்கணித்து விடுங்கள். இஸ்லாம் வந்து ஒரு முட்டாள்தனமாக நம்மிடம் நடந்து கொண்டால் கூட நீங்கள் அவர்களிடம் அழகிய முறையில், அவன் முட்டாள் தெரியும் போது அழகிய முறையில் அவங்களை விலகிக் கொள்ளுங்கள். அவனுடைய முட்டாள்தனத்தை வந்து நீங்கள் அப்படியே அலட்சியப்படுத்துங்கள். இவங்க இப்படித்தான் பேசுவான், நம்ம இதை விட்டு என்ன செய்வோம், துஷ்டனை கண்டா தூர விலகும் சொல்லுவாங்க பாருங்க. இது ஒரு மூமினுடைய பண்பு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூமின்களை பற்றி சொல்லி காட்டும் போது, ஃபைதா மர்ரு பில் லஹ்வி மர்ரு கிராமா, அவர்கள் வீணான பேச்சுக்களை, வீணான காரியங்களை செய்பவர்களை கண்டால், வீணான காரியம் என்றால் அசிங்கமான பேச்சுக்கள், அருவருக்கத்தக்க பேச்சுக்கள், வீணான செயல்கள், மார்க்கத்துக்கு மாற்றமான காரியங்கள், தவறான நடத்தைகள், இதை செய்யக்கூடியவர்களை கண்டால் மர்ரு கிராமா, அவர்கள் கண்ணியமான முறையில், இவங்க இப்படித்தான் சொன்னா மாறக்கூடிய ஆட்கள் கிடையாது, கண்ணியமான முறையில் அவர்கள் விலகி சென்று விடுவார்கள். இதா ஹாத்தபஹுமுல் ஜாஹிலூன காலு சலாமா, ஒரு முட்டாள்தனமாக அவர்களிடம் உரையாடினார், மடத்தனமா பேசுறான், என்ன சொன்னாலும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சிந்தனை அவனிடம் இல்லை, அல்லது மடத்தனமாக அவன் பேசுகிறான். அப்படி என்றால் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி அவன் பேசி 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 நாம் அவனை ஜெயித்தே ஆக வேண்டும் என்று போனால் நீங்க நற்குணத்தை இழந்து விடுவீர்கள். நம்ம அசிங்கமான வார்த்தையை பேசக்கூடியதாயிரும். ஒரு மூடத்தனமா நடக்கிறான், அப்ப நம்ம வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் போயிட்டு வரணும் போயிட்டு நம்ம தப்பிச்சோம். அவனை எப்படியாவது மடக்கியாக வேணும், அவனை எப்படியாவது வீழ்த்தியாக வேண்டும் என்றால் அதற்கு தவறான வார்த்தைகளை பேசாமல், தவறான செயல்களை செய்யாமல் எதிரியை வீழ்த்த முடியாது. அந்த மாதிரி ஒரு மூமினுக்கு தேவைன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஃபைதா ஹாத்தபஹுமுல் ஜாஹிலூன் காலு சலாமா, மடையர்களோடு அவர்கள் உரையாடும் பொழுது சலாம் என்று சொல்லி செய்வார்கள், ஒதுங்கிக் கொள்வார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கப்படும் போது அதிகமா சொர்க்கத்திற்கு செல்ல வைக்கக்கூடிய தன்மை எதுவென்று சொன்னால் நற்குணம், அல்லாஹ்வுடைய இறையச்சம் நற்குணமும். அதிகமாக மக்களை நரகத்தில் நுழைவிப்பது எது என்று கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் சொன்னார்கள், அல் ஃபமு வல் ஃபர்ஜ், அவனுடைய நாவும் அவனுடைய மர்மஸ்தானமும் தான் ஒருவனை அதிகமாக மக்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கிறது. நாவினால் செய்யக்கூடிய பாவங்கள், நாவினால் நாம் இறைவன் விஷயத்தில் பேசக்கூடிய தப்பான பேச்சுக்கள் அது ஒரு புறம் என்றால், பிற மனிதர்களுக்கு நாவினால் நாம் செய்யக்கூடிய தீங்குகள், புறம் பேசுவது, பொய் பேசுவது, அவதூறு பேசுவது, கோள் சொல்வது, அடுத்தவங்களுடைய அப்படி சொன்னார் இப்படி சொன்னார் என்று அறியாமல் பரப்புவது,
இது போன்ற காரியங்கள் தான், இது போன்ற காரியங்களினால் நமக்கு ஏற்படக்கூடிய பாவ சுமைகள் தான் நம்மை நரகத்தில் அதிகம் கொண்டு போய் சேர்க்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். அப்ப நற்குணம் என்பது, நல்ல பண்புகள் என்பது திருமறை குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ரொம்ப மிகவும் அதை வலியுறுத்தி காட்டியிருக்கிறது. வலியுறுத்தி திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டிய மூமின்கள் எப்படி இருப்பார்கள்? அவர்கள் அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராயி வல் ضர்ராயி வல் காதிமீனல் கைர் வல் ஆஃபீன அனின் நாஸ். அவர்கள் மகிழ்ச்சியான நிலையிலும் வறுமை நிலையிலும் அவர்கள் நல்வழியில் செலவு செய்வார்கள். செல்வ நிலையில் இருந்தாலும் சரி, வறுமை நிலையில் இருந்தாலும் சரி, நல்வழியில் செலவு செய்வார்கள். நல்ல காரியங்களுக்கு அவர்கள் கொடுத்து மகிழ்வார்கள். வல் காதிமீனல் கைர், கோபத்தை மென்று விழுங்குவார்கள். கோபத்தை மென்று விழுங்குவார்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஒட்டக கலும் என்று சொன்னால் ஒட்டகம் தண்ணி குடிக்கும் போது மொத்தமா என்ன செய்யாது? விழுங்கும். அது போன்று ஒட்டகம் விழுங்குவதை போன்று கோபத்தை மென்று விழுங்குவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். சில நேரங்கள்ல நமக்கு முன்னால் நடைபெறக்கூடிய காரியங்கள், ஒரு கணவன் என்று சொன்னால் சில நேரங்கள் அவங்களுடைய மனைவி செய்யக்கூடிய செயல்கள், ஒரு மனைவி என்று சொன்னால் சில நேரம் அவங்களுடைய கணவன் நடந்து கொள்ளக்கூடிய முறைகள், அவங்களுடைய பிள்ளைகள் நடந்து கொள்ளக்கூடிய முறைகள், ஒரு நிர்வாக பொறுப்பில் இருக்கும் போது சாதாரண பொதுமக்கள் நிர்வாகிகளிடம் நடந்து கொள்ளக்கூடிய முறைகள், ஒரு நிர்வாகத்தில் ஒருவர் இருக்கும் பொழுது அவர் பொதுமக்கள் நடந்து கொள்ளக்கூடிய முறைகள். பொதுமக்கள் என்பவர் மூமின்கள், நிர்வாகி என்பவர் மூமின்கள், மனைவி என்பவரும் ஒரு மூமின், கணவன் என்பது ஒரு மூமின். எல்லா மூமின்களும் சில நேரங்கள்ல நமக்கு ஏற்படக்கூடிய கோபத்தை மென்று விழுங்கவில்லை என்று சொன்னால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவு, பின் விளைவு என்பது ரொம்ப பாரதூரமா இருக்கு. சில நேரங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஒரு இஸ்லாமிய ஆட்சியாளர் உன்னுடைய முதுகில் அடித்தாலும், உஹித மாலக் உன்னுடைய செல்வத்தை பறித்தாலும் நீ இஸ்லாமிய ஆட்சியாளர் கட்டுப்படு. ஆட்சி தலைவருக்கு, இஸ்லாமிய ஆட்சியாளருக்கு என்ன காரணம்? அவன் செய்யக்கூடிய அநியாயத்தை கண்டு வெகுண்டெழுந்தால், அந்த ஆட்சியை ஓய்த்து விட்டால், அதற்கு நம்ம அடுத்து வரக்கூடியவன் இணை வைப்பை கூட வலியுறுத்தக்கூடியவனா ஆகிவிடுவான். அப்ப இஸ்லாம் பின் விளைவை பார்க்குது. இவன் அநியாயம் பண்றான், அக்கிரமம் பண்றான், சில நேரங்கள்ல பின் விளைவை பாருங்க. நம்முடைய கோபத்தை நாம் வெளிப்படுத்தினால் அதனுடைய பின் விளைவு இதைவிட பாரதூரமாக இருக்கும் என்றால் கோபத்தை மென்று விழுங்கிருங்க. அப்படி இருந்தால்தான் அதனுடைய நம்ம சரியான ஒரு இடத்துல வந்து நம்மை கொண்டு செல்ல முடியும். எந்த ஒன்றையும் பின் விளைவை பார்த்து தான் நாம எடுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை அதை விட பாரதூரமான ஒரு கேட்ல கொண்டு நம்ம சேர்த்துறோம் சொன்னோம்னா, இந்த சின்ன தீமையை நம்ம பொறுத்துக்கிடுவோம். இது சின்ன தீமை, ஆனா இதை நம்ம கோவப்பட்டோம், இதை நம்ம கடுமையாக நடந்து கொண்டோம், இதற்காக பகைத்து விட்டோம், இதற்காக உடைத்து விட்டோம் என்று சொன்னால், அதற்கு உடைச்ச பிறகு இதை விட மோசமான ஒரு சூழல் வந்து விட்டால், இப்பொழுதாவது நாம இணை வைக்காமல் குர்ஆன் சொன்ன அடிப்படையில் பேசக்கூடிய ஒரு இடத்துல நாம இருப்போம். அதை உடைத்து விட்டால் அதை விட கேவலமான இடத்துக்கு போயிட்டா என்ன ஆகிறது? நம்மை ஈமானை விட்டு திருப்பக்கூடிய விஷயத்தை கொண்டு போயிட்டா என்ன ஆகி விடுவது? அது அல்லாஹ் சொல்கின்றான், அவர்கள் கோபத்தை மென்று விழுங்குவார்கள். அப்படியே கோபம் வந்தாலும் வெளிக்காட்டாம அதை அப்படியே மென்று விழுங்குவார்கள். அவர்கள் பிற மக்களிடமிருந்து ஏற்படக்கூடிய தொல்லைகளை அவர்கள் அலட்சியப்படுத்துவார். அப்படி ஒன்று நடக்காதபடி என்ன செய்வார்கள்? நடந்து கொள்வார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூமின்களுடைய பண்பை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். தொட்ட 90க்கு நாம நினைச்ச மாதிரி தான் எல்லாம் நடக்கும்னு ஆசைப்பட்டோம்னு சொன்னோம்னா, கண்டிப்பாக எந்த ஒரு கணவன் மனைவி வாழ்க்கையா இருந்தாலும் சரி, ஒரு சமுதாய வாழ்க்கையா இருந்தாலும் சரி, சரியா கொண்டு போக முடியாது. ஒரு ஜமாத்துல ஒரு வீட்டுல வந்து ஒரு மனைவி நான் நினைச்ச மாதிரி தான் கணவன் நடக்கணும், அல்லது ஒரு கணவன் நான் நினைச்ச மாதிரி தான் 100% மனைவி நடக்கணும் நினைத்தால் அந்த வாழ்க்கை ஓடுமா? இஸ்லாத்துக்கு புறம்பில்லாத வகையில, அடிப்படைக்கு மாற்றம் இல்லாத வகையில சில விஷயங்களை வந்து கண்டும் காணாமல் செல்லும் பொழுதுதான் அந்த குடும்பம் சிறந்த ஒரு குடும்பமாக செல்லும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கப்படுகிறது, திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, மா ஷைஉன் அஸ்கலு மின் மீசானில் மூமின் யௌமல் கியாமத்தி மின் ஹுஸ்னில் குலுக். மறுமை நாள்ல மீசான் தராசுல நிறைய நம்முடைய நன்மைகளை எல்லாம் வைத்து நிறுக்கப்படும் பொழுது அதிகமாக வெயிட் தரக்கூடிய நன்மைகள்ல ஒன்று நற்குணம். நம்முடைய மீசான் தராசுல நம்முடைய நன்மைகள் வைக்கப்படும் போது நாம ஒரு ஆளை பார்த்து, நமக்கு தெரிஞ்ச ஒரு வருகின்றார், மூஞ்சியை சுண்டி வச்சுக்கிட்டு போகாம அவரை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்றோம், நல்லா இருக்கிறீங்களா கேட்கிறோம். இது வந்து இப்படி கேட்பது அதற்கு ஒரு நன்மை அல்லாஹ் தருவான். நபியா சொன்னாங்களா இல்ல, தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷையா, நல்ல விஷயங்களை எதை அல்பமா கருதாதீர்கள். வலவ் அன் தல்கா அஹாக பி வஜ்ஹின் தல்கின், உன்னுடைய சகோதரனை
புன்முறுவதோடு சந்திப்பதாக இருந்தாலும் சரி. அப்போ ஒரு சகோதரனை வந்து நம்ம சிரித்த முகத்தோடு சந்திக்கிறோம், அதுக்கு ஒரு நன்மை நமக்கு தரப்படும், எழுதப்படும். அந்த நன்மையுடைய வெயிட் எப்படி இருக்கும்? அது மீசான் தராசில் மிக கனமானதாக, மிக அதிக எடை உள்ளதாக இருக்கும் என்று நபிகள் சொல்லிவிட்டு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அசிங்கமாக தீய வார்த்தைகளை பேசக்கூடியவன், தீய செயல்களை செய்யக்கூடியவன், தரங்கட்ட வார்த்தைகளை பேசக்கூடியவனை அல்லாஹ் வெறுக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதே போன்று திருமதியில் மற்றொரு ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்க ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், மறுமை நாள்ல சொர்க்கத்திலே சபை இருக்குது. இந்த மாதிரி நம்ம சபைகள்ல உட்கார்ந்து இருக்கிறோம். அப்ப நபிகள் நாயகத்தோடு மறுமை நாள்ல உட்காரக்கூடிய சபை சொர்க்கத்துல இருக்குது. இந்த சொர்க்கத்துல நபிகள் நாயகத்துக்கு பக்கத்துல யார் அமர முடியும், யார் அந்த சபைக்கே வர முடியாது என்பதை எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. இன்னமின் அஹப்பிக்கும் இலைய அக்ரபிக்கும் இன்னி மஜ்லிஸன் யௌமல் கியாமா. மறுமை நாள்ல, கியாமத் நாள்ல சபையால் எனக்கு மிக நெருக்கமாக சபையில் அமர்ந்திருக்கக்கூடியவர்கள், எனக்கு மிக நேசத்திற்குரியவர்கள், அஹாசினுக்கும் அஹ்லாக்கன், உங்களில் யார் அழகிய நற்குணங்களோடு இருக்கிறார்களோ அவர்கள் தான் மறுமை நாள்ல உள்ள சபையில எனக்கு நெருக்கமாக அவர்கள் அமர முடியும். நபியான சொல்லி காட்டுறாங்க, அபுகலக்கும் இலைய வஅபஅதக்கும் மின்னி மஜ்லிஸன் யௌமல் கியாமா. மறுமை நாள்ல அந்த சபையில் என்னை விட்டும் எனக்கு மிக வெறுப்பிற்குரியவர்கள், என்னை விட்டு மிக தூரமானவர்கள் யார் என்று சொன்னால் அஸ்ஸர்சாரூன் வல் முத்தஷத்திகூன் வல் முத்தஃபைஹிகூன். சர்சாரூன் என்றால் யார்? சர்சாரூன் என்று சொன்னால் ஒரு சபையில உட்கார்ந்து ஆலோசனை பண்ணும்போது எல்லாருக்கும் பேசுறதுக்கு உரிமை கொடுக்கணும். இவன் என்ன செய்வான்னு சொன்னோம்னா ஒட்டுமொத்த டயத்தையும் அவரே எடுத்துக்கிடுவார், மற்றவங்களை பேச விட மாட்டார். தன்னை மட்டும்தான் அறிவாளி நினைப்பாரு, தனக்கு தான் எல்லாம் தெரியும். அது மாதிரி யாரும் என்ன செய்யக்கூடாது, எனக்கு எதிராக பேசிவிடக் கூடாது என்ற ஒரு தன்மை கூட. இப்படி ஒரு தன்மையில ஒரு சபையில ஒரு மஷோராவை கூட்டி வைத்துக் கொண்டு, ஒரு ஆலோசனை கூட்டத்தை, கருத்து கேட்பு கூட்டத்தை கூட்டி வைத்துக் கொண்டு யாரும் பேச, நான் மட்டும்தான் பேசுறவங்க இருக்கிறான் வச்சுக்கிடுங்க, அது தீய பண்பா இல்லையா? நபியா சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு சபையில் தான் மட்டும்தான் அதிகம் பேச வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் சர்சாரும். அப்ப இந்த மாதிரி மக்களை வந்து மறுமை நாள்ல அவங்க என்ன செய்வாங்க, என்னுடைய சபைக்கு வரவே முடியாது. அடுத்து சொன்னாங்க முத்தஷத்திகூன். முத்தஷத்திகூன்னா யாரு? சாதாரண மக்கள்கிட்ட வந்து ரொம்ப எதுகை மோனையா பேசுற ஆட்கள், மக்களுக்கு தெரியாது. எங்க உதாரணத்துக்கு சம்பவம் சொல்லி காட்டுறேன்னா, எங்க தாயார் வந்து ஆனா அவனா கூட தெரியாது, அவங்க பஃபாத் ஆயிட்டாங்க, ஒரு 70 வயசு, வீட்டு தென்னையில அமர்ந்து இருக்கிறாங்க. அப்போ ஒரு அம்மா கடந்து போறாங்க, படிச்ச பொண்ணு, நம்ம ஊர் பாஷையில, எங்க ஊர் பாஷையில, எம்மா ஃபாத்திமா எங்கம்மா போயிட்டு போறேன்? இல்ல ஆண்டி, ஒரு புரோகிராம், அங்கே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணிட்டு அந்த புரோகிராம் எல்லாம் முடிச்சுட்டு நான் செய்யறேன், அது ஃபினிஷ் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கேன். எங்க தாயார்கிட்ட போய் கேட்டேன், அம்மா என்ன சொன்னாங்க? என்னமோ சொல்லுதுப்பா, ஒண்ணு எனக்கு தெரியலப்பா. அப்ப இது என்னன்னு சொன்னோம்னா, ஒரு சபையில வந்து மக்களுக்கு புரியக்கூடிய பாஷையில பேசணும். நம்ம உதாரணத்துக்கு அரபியில் தமிழ் சொல்லுவோம், நபிகள் நாயகத்துடைய அந்த வார்த்தைகளை மூலத்தோடு சொல்ல என்பதற்காக. சில பேர் செய்வாங்க, சபையில வந்து அரபி வார்த்தைகளா பேசுறது, மக்களுக்கு எல்லாம் புரியாது. அப்ப இந்த மாதிரி தன்னுடைய அதை எதுகை மோனையா இலக்கிய தரத்துல பேசுறது, அப்படி அணுவை கருவாக்கி, கருவை உருவாக்கி, உருவை உயிராக்கி அப்படின்னு சொல்லும் போது சாதாரண மக்களுக்கு அது என்ன செய்யாது, புரியாது. அவர் பேச்சு ஃபுல்லா என்ன செய்வாரு, இப்படி பேசுவார். இந்த மாதிரி அடுக்குமொழி பேச்சாளர், மக்களுக்கு புரியாத வார்த்தைகளை பயன்படுத்தி பேசக்கூடியவங்க, அதெல்லாம் ஒரு பெருமையுடைய அடையாளம். அடுத்து நபியா சொன்னாங்க, ஒரு முத்தஃபைஹிகூன். சஹாபாக்கள் கேட்ட, அல்லாஹ் தூதரே, அது அலிம்னா சர்சாரூன் வல் முத்தஷத்திகூன். சர்சாரூன்னா எங்களுக்கு என்னன்னு தெரியும், அந்த அர்த்தம் எங்களுக்கு தெரியும். முத்தஷத்திகூன்னா எங்களுக்கு என்னன்னு தெரியும். நீங்க முத்தஃபைஹிகூன் அப்படி ஒரு வார்த்தையை சொன்னீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப நபியா சொன்னாங்க, முத்தகப்பீரூன், பெருமை அடிக்கக்கூடியவர்கள், தன்னுடைய உடை பெருமை, எல்லாத்துலயும் பெருமை. நடையில போனா வித்தியாசம் சாஞ்சிட்டு போவார். எந்த அப்படி போறாரு, அவர்கிட்ட பார்த்த உள்ளத்துல அந்த அகங்காரம், அகம்பாவத்தை என்ன செய்யுது, அதாவது ஒருவனுடைய ஆடை அழகாக இருப்பது, காலணிகள் அழகாக இருப்பது, அது பெருமை அல்ல. பெருமை என்று சொன்னால் நபியா சொன்னால் கிப்ரு, பெருமை என்று சொன்னால் பத்தருல் ஹக், உண்மையை மறுப்பது. ஒரு சத்தியத்தை சொல்லும் போது, ஒரு ஆதாரத்தை சொல்லும் போது தன்னைத்தான் பெரிய அறிவாளி போல் நினைத்துக் கொண்டு தனக்கு சரி என்று தெரிந்தாலும் அதை மறுப்பது. ஃபிரௌனை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது, ஃபிரௌன் பயங்கர அகம்பாவம் மிக்கவனாக இருந்தான். குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஃபிரௌன் எப்படிப்பட்டது சொன்னால், வஜஹது பிஹா வஸ்தைகனத்துஹும் அன்ஃபுஸுஹும், அவங்களுடைய உள்ளங்கள் 100% மூசா நபி கொண்டு வந்தது உண்மைன்னு அவங்களுக்கு தெரிஞ்சது. 100% இவர் இறை தூதர் தான்,
இவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய மார்க்கம் சத்தியம்தான் என்று தெரிந்தும் அந்த ஃபிரௌன் மறுத்தான். ஏன் மறுத்தான்? மறுப்பதற்கு என்ன காரணம்? அவங்க உள்ளத்துல இருந்த அகம்பாவம். இவன் சொல்லி நான் கேட்கிறதா, இவன் சத்தியத்தை சொல்லி நான் கேட்கிறதா? யூதர்கள் நபிகள் நாயகத்தை எப்படி பார்த்தார்கள்? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், யஅரிஃபூனஹு கமா யஅரிஃபூன அப்னாஹும். அவன் பெத்த பிள்ளை எப்படி அவனுடைய பிள்ளை என்று தெரியுமோ அது போன்று தௌராத் இன்ஜீல் வேதங்கள்ல இருந்து நபிகள் நாயகம் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்பதை 100% யஹூதி நசாராக்கள் அறிந்தார்கள். அவங்க நல்லா தெரியும் நபிகள் நாயகம் அல்லாஹ்வுடைய தூதர் தான் 100% தெரியும். சாதாரண மக்காவில் வாழ்ந்த அந்த மக்கள் அறியாமையில் எதிர்த்தாங்க, தீம்பா எதிர்த்தாங்க, அதுக்கும் பெருமை காரணம். ஆனால் யூத கிறிஸ்தவர்கள் உண்மை என்று தெரிந்து கொண்டே எதிர்த்தார்கள். அப்ப இந்த மாதிரி ஒரு பெருமை அடிக்கக்கூடியவர்கள் தன்னுடைய பேச்சிலும் தன்னுடைய உடல் நடையிலும் பாவனையிலும் ஒருவருக்கு பணத்தை கொடுத்து விட்டால், அது ஒரு அழகை கொடுத்து விட்டால், அது ஒரு அந்தஸ்தை கொடுத்து விட்டால், பதவியினால் அடுத்தவர்களை மட்டமாக நினைக்கிறது, அழகினால் மற்றவர்களை மட்டமாக நினைப்பது, செல்வத்தினால் மற்றவர்களை மட்டமாக நினைப்பது, இந்த மாதிரி தன்மை வந்துவிட்டால் அவன் மக்களுடைய வெறுப்பிற்குரியவனாக மாறிவிடுவான். அப்ப இந்த முத்தஃபைஹிகூன் என்பவர்கள் இவர்கள் பெருமை அடிக்கக்கூடியவர்கள். இவர்கள் மறுமை நாளில் என்னுடைய சபையில் வந்து எனக்கு நெருக்கமாக அமர முடியாது, இவர்கள் எனக்கு வெறுப்பிற்குரியவர்கள் நபிகள் நாயகம் சொல்றாங்கன்னு சொன்னோம்னா, இந்த குணமெல்லாம் தீய பண்புகள், இவையெல்லாம் மறுமையில் நம்மை அழித்தென செய்துவிடும், நாசமாக்கி விடும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அற்புதமாக சொல்லி காட்டுகிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு இந்த நம்ம நற்குணம் இருக்கு பாருங்க, இது எப்படிப்பட்ட பாக்கியத்தை நமக்கு பெற்றுத்தரும்? திருமதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, இன்ன சாஹிப ஹுஸ்னில் குலுக், நற்குணம் உடையவன் ல யப்லுகு பிஹி தரஜத சாஹிப ஸௌமி வஸ்ஸலா, தொழக்கூடிய அந்த நற்குணத்தின் மூலமாக தொழக்கூடியவனுடைய நோன்பு நோக்கக்கூடியவனுடைய அந்தஸ்தை அடைந்து விடுவார்கள். ஒருத்தர் வந்து நிறைய கடமையான தொழுகையை நிறைய உபரியா தொழுகிறார், கடமையான நோன்பு நோட்டு நிறைய உபரியா நோன்பு நோக்கிறார், இவருக்கு ஒரு மிகப்பெரிய அந்தஸ்து இருக்கும் சொர்க்கத்துல. இவங்களுடைய அந்தஸ்தை யார் அடைந்து கொள்வார்? நற்குணமுடைய அடைந்து கொள்வார். அடுத்தவங்க செஞ்ச பாவத்தை நாம ஒரு தெரியாம ஒரு தப்பு செஞ்சிட்டாரு, அதை கண்டுகொள்ளாம விடுறது, அடுத்தவங்களுடைய பிழைகளை மன்னிக்கிறது, அடுத்தவங்களுடைய இன்முகத்தோடு பழகிறது, பெருமை இல்லாமல் சர்வ சாதாரணமாக நடந்து கொள்வது, எந்த ஒன்றிலும் இன்முகத்தோடு நடக்கக்கூடிய மக்களை வந்து அவர்கள் ஒருத்தன் நிறைய சுன்னத்தான தொழுகைகள் தொழுகிறான், நிறைய நோன்பு வைக்கிறான், இவனுக்கு ஒரு பெரிய அந்தஸ்து கிடைக்கும். அதே அந்தஸ்து இவன் நற்குணத்தின் மூலமா செய்து கொள்கிறான், அடைந்து கொள்கிறான். நற்குணம் இல்லைன்னு வச்சுக்கிடுங்க, நாம தொழுத நோன்பு, ஜக்காத் கொடுத்த நன்மைகள், தொழுத நன்மைகள், எல்லா நன்மையும் நாம நற்குணம் இல்லாமல் தீய நடத்தைகள் அழித்து விடும். நபிகள் நாயகம் கேட்கிறாங்க சஹாபாக்கள், ஹல் தத்ரூன மல் முஃப்லிஸ், ஒண்ணுமில்லாதவன் ஏழைனா யாருன்னு தெரியுமான்னு கேட்கிறாங்க. நம்ம சொல்ற மாதிரி சஹாபாக்கள் சொன்னார்கள், நம்ம ஏழைனா யாரு? வீடு வாசல் சொத்து சுகம் இல்லாத ஏழைன்னு சொல்லுவோம். அப்ப சஹாபாக்கள் சொன்னாங்க, அல் முஃப்லிசு ஃபீனா மன்லா திர்ஹமலஹு வலா மத்தா, யார்கிட்ட வந்து வெள்ளி காசுகளோ வாழ்க்கை வசதிகளோ இல்லையோ அவன் தான் ஏழை என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய உம்மத்துல ஏழை யார் தெரியுமா? ஒருத்த வந்து மறுமை நாள்ல நிறைய தொழுது இருப்பான், தொழுத நன்மைகள், நோன்பு நோற்ற நன்மைகள், தர்மம் செய்த நன்மைகள், எல்லா நன்மைகளும் மலை போடு சுமந்துக்கிட்டு வருவான். நம்முடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நாம செய்யக்கூடிய தீமைகள் நன்மைகள் அளிக்காது, ஒரு சில தீமைகள் மட்டும் நன்மைகள் அளிக்கும். ஷிர்க் வச்சோன்னு வச்சுக்கிடுங்க, எல்லா நன்மையும் என்ன செஞ்சிடும்? அழிஞ்சு போயிடும். ஷிர்க் வச்சுட்டு மௌத்தாயிட்டான். அதே போன்று ஒருவன் மது அருந்தி விட்டான், மது அருந்திட்டான்னு சொன்னோம்னா அவன் 40 நாள் தொழக்கூடிய தொழுகைக்கு அல்ல நன்மையை கொடுக்க மாட்டான். அவன் தொழுது ஆக வேண்டும், தொழாட்டு அதை விட பெரும்பாவி ஆயிருவான். இப்போ ஒரு கம்பெனில வந்து ஒரு பெரிய தப்பு செஞ்சுட்டான், அப்போ 2 மாசம் சம்பளம் கிடையாது கம்பெனி சொல்லும், நான் வேலை பார்க்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. அப்போ ஒரு மது அருந்திட்டான்னு சொன்னோம்னா அவன் தௌபா செய்யாத வரைக்கும் அவருடைய 40 நாள் தொழுகை என்ன செய்யப்படாது, அதற்கு நன்மை வழங்கப்படாது. அதே மாதிரி நபிகள் நாயகம் அவங்கள்ட்ட ஒரு பிரச்சனை, இன்றைக்கு நமக்கு அது சாத்தியம் இல்லை. நபிகள் நாயகம் வாழும் போது நபிகள் நாயகத்துக்கு முன்னாடி நம்ம முந்தி கொண்டு கருத்து சொல்லக்கூடாது. நபிகள் நாயகம் ஒரு பிரச்சனை கொண்டு வரப்பட்டு சொன்னோம்னா முந்தி கொண்டு பேசினால் அந்த அஹ்பத் அமாலுக்கும் அந்தும் லா தஷூரூன், நீங்கள் உணராத விதத்தில் உங்களுடைய நல்லறங்கள் எல்லாம் அழிந்து போய்விடும். குறிப்பிட்ட சில பாவங்கள் தான் நம்முடைய நன்மைகள் அளிக்கும். மற்றபடி ஒருத்தன் பாவம் செய்யறான், அவன் செய்யற பாவத்துக்கு பாவம் எழுதப்படும், நன்மைக்கு நன்மை எழுதப்படும். அப்ப இவன் தொழுதலுக்கு நன்மை கிடைக்குது, நோன்பு வச்சது நன்மை கிடைக்குது, ஜக்காத்து கூட நன்மையோடு சுமந்துட்டு அப்படி வர்றான் மறுமை நாள்ல, ஏராளமா நன்மைகள். ஆனால் அந்த நன்மையை மட்டும் அவன் செய்யல, பல பாவங்கள் எல்லாமே நற்குணத்துக்கு எதிரானவை. நபியா சொல்றாங்க, அவனால் கது சத்தமகாதா, சிலரை அவன் திட்டி இருக்கின்றான், அது லரபகாதா, சிலரை அடித்திருக்கின்றான், கதபகாதா, ஒருவனை பற்றி அவதூறு பேசி இருக்கின்றான், அக்கல மாலகாதா, ஒருவனுடைய செல்வத்தை அநியாயமாக சாப்பிட்டு இருக்கிறான், வரதட்சணை வாங்கி சாப்பிட்டு இருக்கலாம், வட்டி வாங்கி சாப்பிட்டு இருக்கலாம், ஏமாத்தி சாப்பிட்டு இருக்கலாம்,
ஏதாவது ஒரு முறையில அநியாயமாக அவன் சாப்பிட்டு இருக்கலாம். ஒரு சஃபக்க தமகாதா, ஒருவனுடைய ரத்தத்தை ஓட்டி இருக்கலாம். அநியாயம் கொலை பண்றது ரத்தத்தை ஓட்டுறதுதான், காயப்படுத்துறதும் ரத்தத்தை ஓட்டுறதுதான். அப்ப ஒருவனை அடிச்சு காயப்படுத்தி இருப்பான், அல்லது ஒருவன் ரத்தத்தை ஒருவனை கொலை செய்திருப்பான். இந்த உலகத்துல அவன் தப்பிச்சிருக்கலாம். ஆனாலும் மறுமையில் அல்லாஹ்விடம் நிற்கும் போது இவன் யாரை திட்டினானோ, யாரை அடித்தானோ, யாரை பற்றி புறம் பேசினானோ, யாரை பற்றி அவதூறு பேசினானோ, யாருடைய செல்வத்தை சாப்பிட்டானோ, அவங்க எல்லாம் வந்து நிற்பாங்க. அந்த நன்மை தனியா, இவனுக்கு அந்த தீமை தனியா எழுதப்பட்டிருக்கும். அப்ப அல்லாஹ் என்ன செய்வான், இவனுடைய நன்மைகளை எல்லாம் எடுத்து, மறுமை நாள்ல காசு பணம் அங்க பேசாது, நம்முடைய நன்மைகள் தான் அங்க பரிகாரமா கொடுக்கப்படும். இவன் நன்மைகளை எல்லாம் எடுத்து இவன் யாரை திட்டினானோ, யாரை பற்றி புறம் பேசினானோ, யாருடைய செல்வத்தை அநியாயமா சாப்பிட்டானோ அவர்களுக்கெல்லாம் கொடுக்கப்படும். கொடுக்கப்பட்ட பிறகு அதற்கு பிறகும் இவனால் பாதிக்கப்பட்ட மக்கள் இருப்பார்கள். அப்ப அல்லாஹ் என்ன செய்வான், அவங்களுக்கு இவன் கொடுப்பதற்கு நன்மை இருக்காது, அவங்களுடைய தீமையை எடுத்து இவனுடைய கணக்குல சேர்ப்பான். அப்படி சேர்த்து அல்லாஹ் நீதி வழங்குவான். அதுக்கு பிறகு அல்லாஹ் இவனை மன்னிச்சா இவன் சொர்க்கத்துக்கு போகலாம். அல்லாஹ் மன்னிக்கவில்லை என்று சொன்னால் இவன் நரகத்தில் இழுத்து போடப்பட்டு அவன் அந்த நரகத்தில் தண்டனை அனுபவித்த பிறகுதான் இந்த மூமின் என்ன செய்ய முடியும், சொர்க்கத்துக்கு போக முடியும். அப்ப நம்முடைய தவறான தீய குணங்கள், தீய பண்புகள் நம்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும், நம்முடைய மறுமை வாழ்க்கையை அழித்து விடும் என்பதை நாம் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்படுகிறது, தபரானி என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதரிடம் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, பமன் அஹப்பு இபாதில்லாஹி இலல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடியார்கள் அல்லாஹ்விற்கு மிகவும் நேசத்திற்குரியவன் யார் என்று கேட்கப்படும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஹ்ஸனுஹும் குலுகன், மக்கள்ல யார் அவர்கள் யார் நற்குணத்தோடு இருக்கிறாரோ அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய அடியார்களில் அல்லாஹ்வுக்கு மிக நேசத்திற்குரியவர்கள். அதே போன்று இன்னொரு சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகத்திடம் கேட்கப்படுகிறது, சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நவாஸ் இப்னு சமஆன் என்ற நபித்தோழர் நபிகள் நாயகத்திடம் கேட்கின்ற, அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு சஅல்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் பிர்ரி வல் இஸ்மி, நன்மை என்றால் என்ன, பாவம் என்றால் என்ன நபிகள் நாயகத்தை கேட்டேன். அப்ப நபிகள் நாயகம் சொன்னார், அல் பிர், நன்மை என்பது அல் ஹுஸ்னுல் குலுக், நல்ல குணம். மார்க்கத்தில் சொல்லப்படக்கூடிய எல்லா நன்மைகளையுமே நமக்கு நற்குணத்தை உண்டாக்கும். அதனுடைய ஒட்டுமொத்த அடிப்படை தான். தொழுகை என்பது மானக்கேடான காரியங்களை தடுக்கும், நோன்பு என்பது நமக்கு கற்பொழுக்கத்தை உண்டாக்கும், ஜக்காத் என்பது பிறருடைய செல்வத்தை அநியாயமாக சாப்பிடுவதை விட்டு தடுக்கும், திருமணம் என்பது நம்முடைய பார்வையை தாழ்த்தும், கற்பு நெறியை பாதுகாக்கும். ஒவ்வொரு வணக்கத்துக்கும் இந்த உலகத்தில் பல நன்மைகள் நமக்கு இருக்குது. அப்ப ஒட்டுமொத்தமாக நன்மை என்பது அல் ஹுஸ்னுல் குலுக், அவன் நற்குணம் என்பதுதான் நன்மை. வல் இஸ்ம், பாவம் என்பது பாவம் என்ன தெரியுமா, அது உன்னுடைய உள்ளத்தில் ஒரு உறுத்தலை ஏற்படுத்தும். உன்னுடைய உள்ளத்துல சில நேரங்கள்ல இது பாவமா இல்லையா நேரடி ஆதாரம் கிடைக்காது. அப்ப உள்ளத்தை உறுத்தும், நம்ம இப்படி செஞ்சது தப்பு, இப்படி செஞ்சிருக்க கூடாது என்று உன்னுடைய உள்ளத்தில் அது ஒரு உறுத்தலை ஏற்படுத்தும். அதே போன்று நீ செய்யக்கூடிய அந்த செயலை பிற மக்கள் பார்த்து விடக் கூடாது என்று நீ நினைப்பாய். சில ஆட்கள் நீங்க பார்க்கலாம், சில வியாபாரத்துல பணம் போடுவாங்க, நல்ல தொழுகையாளியா இருப்பாங்க, நல்ல நோம்பாளியா இருப்பாங்க, அந்த வியாபாரம் ஹராமான வியாபாரம் என்பது ஊருக்கே தெரிஞ்சதா இருக்கும். ஆனா இவர் என்ன செய்வார்னா, எப்போ இவர் அதுல போட்டிருக்காரு, நஷ்டம் அடைஞ்சிருக்காரு எப்போ தெரிய வரும்னு சொன்னோம்னா, அவர் பல கோடி ரூபாய் இழந்துட்டாருங்கும் போது தெரிய வரும். என்னஜி நம்ம இவ்வளவு பேசி இருக்கிறோம், வச்சிருக்கிறோம், இதை நீங்க சொல்லவே இல்லையே. அப்ப அவருக்கு மனசு உறுத்தி இருக்கு, இந்த வியாபாரம் துட்டுக்காண்டி பல மாசத்துக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் போட்டா மாசத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் கிடைக்கும், 1 லட்சம் ரூபாய் கிடைக்கும் செய்வாங்க சொல்லுவாங்க. உடனே இவர் உள்ளத்தை உறுத்தினா என்ன செய்வாரு, வியாபாரத்துல போட்டுருவார், யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சு லாபத்தை எடுத்துக்கிட்டே இருப்பார். மொத்தமா அடிச்சுட்டு ஓடும் போது அப்பதான் வெளியே தெரிய வரும். அப்ப சில நேரங்கள்ல ஹலால் ஹராம் என்பது சந்தேகம் வரும்போது கூட நம்ம அதை விட்டு விலகி கொள்வதுதான் சிறந்தது. நமக்கு அது உறுதியாக ஹலால் என்று தெரியாவிட்டால் மனசை ஊர்த்துதான் விலகிக்கணும். அப்ப எது மக்களுக்கு தெரிந்து விடக் கூடாது என்று நீ பயப்படுகிறாயோ அதுதான் பாவம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய மூமின்களுக்கு மத்தியில நற்குணங்கள்ல எந்த விதமான ஒரு தப்பு வந்துடக்கூடாது என்பது பல அறிவுரைகள் நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. எதுல எல்லாம் தப்பு வரும், எப்படிலாம் நற்குணம் நமக்கு சீரழிஞ்சு போவோம். நபிகள் நாயகம் சொன்னாங்க, ஈயாக்கும் வல்லன்ன ஃபஇன்னல் லன்ன அக்ஸபுல் ஹதீஸ், வீணான சந்தேகங்களை விட்டு உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன். ஒரு கணவன் மனைவி மேல வீண் சந்தேகம் படக்கூடாது, ஒரு மனைவி கணவன் மேல வீணான சந்தேகம் படக்கூடாது, ஒரு நிர்வாகி உறுப்பினர்கள் மேல வீணான சந்தேகம் படக்கூடாது. இவர் ஏதாவது 2 பேர் சேர்ந்து பேசிட்டா நமக்கு எதிராக சதி திட்டம் திட்டுறாங்களோ, அப்படி ஒரு உறுப்பினர் ஒரு நிர்வாகி மேல என்ன செய்யக்கூடாது, வீணான சந்தேகம் படக்கூடாது.
நபியான சொன்ன எல்லா விஷயத்திலும் வீண் சந்தேகம் என்பது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இச்சி தனிபு கசீரம் மினவன், வீணான சந்தேகங்களை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். இன்ன பாதல் லன்னி இசுமுன், வீணான சில நேரங்களில் வீணான சந்தேகம் என்பது அது பெரும் பாவமாக என்ன செய்துவிடும், மாறிவிடும். அப்ப வீண் சந்தேகம் என்பது நற்குணத்துக்கு எதிரானது. எங்க ஊர்ல வந்து ஒரு சம்பவம் பொதுவா ஒரு நடந்ததை வந்து பொதுவா சொல்லி காட்டுறேன். ஒரு என்ன செய்வார்னா, வீட்டை விட்டு வெளியே போகும்போது வீட்டுக்கு பூட்டு போட்டு போயிடும், வீட்டுக்காரியை உள்ள வச்சு வெளியே பூட்டும், நமக்கு அமைக்கி விட்டு என்ன செய்வார், போயிடுவார். திரும்ப வந்து அவரே காலிங் பெல் அடிப்பார். அவ மனைவி வந்து திறப்பாங்க, நீ எதுக்கு திறந்த, நீ எதுக்கு திறந்த? அப்ப எவனும் வந்து காலிங் பெல் அடிச்சா நீ இப்படி இவனோட ஒரு பெண்ணு வாழ முடியுமா? யோசிச்சு பாருங்க. இந்த அளவுக்கு சந்தேகப்பட்டா இவரே பூட்டு போட்டு வெளியே போவாராம், அவரே வந்து காலிங் பெல் அடிப்பாராம், மனைவி வந்து கதவு திறந்தா இப்படிலாம் சந்தேகப்பட்டாங்க வச்சிருங்க, அவனோட வாழ முடியுமா? அந்த கணவன் மனைவி நிம்மதியா இருக்க முடியும்? இந்த மாதிரி சந்தேகங்கள் என்ன செஞ்சிடும், வாழ்க்கையை நாசமாக்கும். எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம். எதுக்கு இவர் இந்த வார்த்தையை சொன்னாரு, அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இவரே ரொம்ப உள்ள போய் என்ன செய்வாரு, அதனுடைய அரபி மொழியில மஸ்தரும் வாங்க, மஸ்தரு மாலி முதாரி வார்த்தையை வந்து பல வாரம் பிழப்பாங்க. இந்த வார்த்தைக்கு இந்த அர்த்தம், அன்னைக்கு நான் இப்படி சொன்னதுக்கு இவர் இப்படி சொன்னார், இப்படி இவரே ஒரு இமேஜினை கற்பனை பண்ணி மன அழுத்தத்துக்கு உள்ளாகி நொந்து நூல்சா போய் கடைசியில தேவையில்லாம ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்காண்டி அவரை பெரிய அபூஜகல் மாதிரி இவர் பார்ப்பார். என்ன காரணம்? இந்த வீண் சந்தேகம் நமக்கு மன அழுத்தங்களை உண்டாக்கும், நமக்கு தேவையில்லாத விஷயத்தை உண்டாக்கும். நபியா சொன்னா, இன்னமின் ஹுஸ்னி இஸ்லாமில் மரி, ஒரு மனிதனுடைய இஸ்லாம் வந்து அழகு பெறுவதில் உள்ளது தெரியுமா, தர்க்கு மாலா யுக்னி, அவனுக்கு தேவையில்லாத விஷயங்களை விட்டு ஒதுக்கிறோம். நமக்கு தேவையில்லாத விஷயத்துல போய் தலையிட்ட வச்சுக்கிறீங்க. இந்த பேஸ்புக் தான் நம்மள என்ன செய்யணும், பாதி மெண்டல் ஆக்கிறோம். நீங்க ஒண்ணு பாப்பீங்க, அல்ல ஒருத்தனை பத்தி எழுதியிருப்பான், அதுல போய் சிந்திப்பான், அதுல போய் இவன் ஒரு கருத்தை சொல்லுவான், அதுக்கு ஒருத்தன் வந்து போடா முட்டாளுமா, இவன் நீ அடி முட்டாளுமா. அதை பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனை செய்யும். நைட்ல ஃபுல்லா தூங்காம இருப்பாரு. என்னப்பா கண்ணெல்லாம் சிவந்து இருக்கு, நைட்டை தூங்க இல்ல ஜி, பேஸ்புக்ல இப்படி எழுதிட்டான், அவன் எழுத நீங்க எதுக்கு போனீங்க, நான் போய் ஒரு கமாண்ட் போட்டேன்னா அது எனக்கு 2 பேருக்கு என்ன செஞ்சுக்கிடுச்சு, பத்திக்கிடுச்சு, முட்டி மோதிடுச்சு. எதுக்கியா? ஒரு மனிதனுடைய இஸ்லாம் அழகு பெறு, அழகிய முஸ்லீம் என்றால் யார்? தர்க்கு மாலா யோகனி, தனக்கு தேவையில்லாத விஷயங்களை நம்ம விட்டு விலகிட்டோம் வச்சுக்கிறீங்க, நமக்கு எது சம்பந்தம் இல்லையோ அது நம்ம விட்டு விலகிட்டோம்னா அது சிறந்தது. நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், வலா தஹஸ்ஸசு, நீங்க அடுத்தவங்களை வந்து அடுத்தவங்க பேசுறத ஒட்டு கேட்காதீங்க. 2 பேர் பேசலாம் வச்சுக்கிறீங்க, அது நற்குணத்துக்கு எதிரானது. நிறைய பஞ்சாயத்து அதை என்ன செஞ்சிடும், உண்டாக்கணும். வலா தஹஸ்ஸசு, அடுத்தவர்கள் பேசுவது வந்து அவங்களா விரும்பி வந்து உட்கார்ந்து உட்கார்ந்து கேட்கலாம். என்ன பேச, நம்ம திக்ர் செய்யற மாதிரியே பள்ளியாசல உட்கார்ந்து இருப்பாரு, காது மட்டும் என்ன செய்யும், ரொம்ப கூர்மையா இருக்கும். என்ன பேசுறாங்க சுபான அது வந்து ஓடாது. அப்ப அடுத்தவங்க பேசுறது ஒட்டு கேட்கறது மனதில் வந்துன்னு வச்சுக்கிடுங்க, நம்ம உள்ள வந்து நல்ல குணம் இருக்காது. நம்ம அவங்க என்ன பேசுறாங்க அவங்கள வெறுப்பா பார்க்கக்கூடிய மனதில் உண்டாயிரும். அடுத்து வலா தஜஸ்ஸசு, அடுத்தவங்களை போய் துருவி துருவி என்ன செய்யாதீங்க, ஆராயாதீங்க. அந்த பண்பு வந்துட்டுனா என்ன செஞ்சிடும், நம்முடைய நல்ல குணம் எல்லாம் அழிந்து போய்விடும். நபியான வலா தஹாஸது, ஒருவரை ஒருவர் பொறாமைப்படாதீர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாருக்கு என்ன விதிச்சிருக்கனா அதுதான். யபுசுத்து ரிஸ்க லிமன் யஷா வ யக்திர், நாடியவருக்கு அல்லாஹ் வாரி கொடுப்பான், நாடியவர் சிரமப்படுத்துவான். சிலருக்கு அல்லாஹ் சிறந்த வாழ்க்கை துணையை கொடுத்திருப்பான், சிலருக்கு அல்லாஹ் வேறொரு விஷயத்தை சிறப்பா அல்லாஹ் ஆக்கியிருப்பான். குர்ஆன் அதான் சொல்லி காட்டுறான், வஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப், உங்களுடைய மனைவியோடு அழகிய முறையில் வாழ்க்கை நடத்துங்கள். பைன் கரிஹித்துமூஹுன்ன, அந்த பெண்களை நீங்கள் வெறுத்தால், வெறுக்கக்கூடிய குணம் இருக்கத்தான் செய்யும். அசான் தக்ரஹு ஷையன், நீங்கள் வெறுக்கக்கூடிய ஒன்றை நீங்கள் வெறுக்கலாம். ஃபயஜஅலல்லாஹு ஃபீஹி கைரன் கஸீரா, அதுல ஏராளமான நன்மைகள் அந்த அந்த வெறுப்பை நம்ம பொறுத்து கொள்ளும் போது அல்லாஹ் மறைமுகமா நிறைய நன்மை வச்சிருப்பான். நம்ம கூட ஹைதராபாத் அந்த பிளைட்டு, லண்டனுக்கு போற பிளைட்டு வெடிச்சது பாருங்க. அதுல வந்து ஒரு பெண் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, பிளைட்டை பிடிக்க லேட் ஆயிடுச்சு, ஏதோ டிராபிக்ல மாட்டி ரொம்ப லேட்டா போய் பிளைட்டை பிடிக்க முடியாது. கடுமையான கவலை அந்த பிள்ளைக்கு, பிளைட் டிக்கெட் நஷ்டம், அதே போன்று அங்க போய் பார்க்க வேண்டிய வேலை நஷ்டம், நிறைய பொருளாதார நஷ்டம், கடுமையான கவலையில் இருக்கும்போது செய்தி வருது, அவ எதை வெறுக்கிறா, பிளைட்டை விட்டுட்டோம்னு வெறுக்கிறா. அந்த 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 தவறியதற்காக ஒரு பயங்கரமான கவலையில் இருக்கும்போது போன பிளைட் 2 நிமிஷம் வெடிச்சு எல்லாம் செத்துட்டாங்க போது கடவுள் என்னை காப்பாத்திட்டாரு, அல்லாஹ் இறைவன் என்னை காப்பாற்றி விட்டார். அந்த பெண்ணுடைய பேட்டியை நம்ம பத்திரிகையில பார்த்தோம். அப்ப இதுதான் வாழ்க்கை. நம்ம வந்து ஒரு மனைவிட்ட பிடிக்காத ஒரு குணத்தை வந்து ஒருவன் பொறுத்து கொள்றான். சரி, அதாவது நான் சொல்றது ஈமான், இஸ்லாம், துரோகம் இதெல்லாம் பேசிக். இஸ்லாத்தை விட்டு ஒரு பெண்ணு வெளியே போயிட்டா, கண்ணன் வெளியே போயிட்டான்னு சொன்னோம்னா அதை பொறுத்து கொள்ள முடியாது, துரோகத்தை எல்லாம் பொறுத்து கொள்ள முடியாது. பொறுத்து கொள்ளக்கூடிய குறைகள், பொறுத்து கொள்ளக்கூடிய குறைகளை வந்து ஒரு மனைவிட்ட இருக்குது, கணவன் பொறுத்து கொள்றான் வச்சுக்கிறேங்க.
அந்த குறையை பொறுத்துக்கொள்ளும். அவனுக்கு பிறக்கிற பிள்ளைகளை எல்லாம் சாலியான பிள்ளைகளை கொடுத்துடலாம். வேற ஏதாவது ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்துடலாம். அது இதற்காண்டி அல்லாஹ் மறுமையில கொடுக்கலாம். ஒரு மனைவி கணவன் உள்ள ஒரு குறைகளை பொறுத்து கொண்டார். சமூகத்தில் ஒரு பள்ளியில நம்ம எல்லாம் சேர்ந்து செயல்படும் போது, தௌஹீத் ஜமாத்துங்கிறது அரசாங்கம் கிடையாது. நாம எல்லாம் சேர்ந்து, இப்ப நான் உருவிக்கிட்டு போனோம்னு வச்சுக்கிடுங்க, என்ன யாரும் கேட்க முடியாது. நீங்க உருவிக்கிட்டு போனா உங்களை யாரும் கேட்க முடியாது. நாம ஒரு கொள்கை பிரச்சாரத்திற்காக நம்ம என்ன செய்யறோம், எல்லாரும் சேர்ந்து நாம பயணிக்கிறோம். இதுல நாம ஒருவருக்கொருவர் விட்டு கொடுப்பு இல்லைன்னு வச்சுக்கிடுங்க, என்ன ஆயிரும், அது நாசமா போயிடும். அப்ப நம்ம தௌஹீத் நமக்கு கொள்கைக்கு எதிரானவர்கள் அதிகாரம் மேல வந்துட்டா திரும்ப ஒரு கட்டமைப்பை உண்டாக்க என்ன செஞ்சிடும், பெரிய ஒரு சிரமமா போயிடும். அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, வலா தஹாசது, பொறாமை, நீங்க ஒருவருக்கு என்ன செய்யாதீர்கள், பொறாமை கொள்ளாதீர்கள். வலா ததாபரு, ஒருவருக்கு ஒரு புறமுதுகு காட்டாதீர்கள். ஏதாவது நம்ம ஒருவர் சந்திக்கும் போது அவர் அங்க முகத்தை திருப்பிக்கிறது, இந்த பாவத்தை எல்லாருமே செய்யறோம். நானும் சேர்ந்தான் செய்யறேன். அல்லாஹ் எல்லாருக்கும் சேர்ந்தா அந்த உரைகள், தெரிஞ்சுங்களா? அப்போ ஒருவருக்கு ஒருவர் முகத்தை திருப்பிக்கிறாங்க. இவர் அவருக்கு பின்புறத்தை காட்டுறது, இவர் அவருக்கு பின்புறத்தை காட்டுறது. இந்த மாதிரி காரியங்கள் செய்யாதீர்கள். வலா தபாகலு, ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் கோபம் கொள்ளாதீர்கள். வலா தகாத்தஉ, ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் பகைத்துக் கொள்ளாதீர்கள். வலா தனாஃபசு, ஒருவருக்கு ஒருவர் போட்டி போடாதீர்கள். ஏதாவது ஒண்ணுல இவன் அவனை ஓய்க்கணும், அது அவனை விட மேல வரணும், இந்த மாதிரி என்ன செஞ்சாதீங்க. நன்மையான விஷயங்கள்ல போட்டி போடலாம். நம்ம அதிகமா அவர் நிறைய மார்க்கத்துக்காண்டி வாரி கொடுக்கிறாரு, நாம என்ன செய்வோம், நிறைய மார்க்கத்துக்காண்டி வாரி கொடுப்போம். அவர் 10 ஜூஸ் மனப்பாடம் பண்ணியிருக்காரு, நாம ஒட்டுமொத்த குரானை என்ன செய்வோம், மனப்பாடம் பண்ணுவோம். இதுல பொறாமைப்படுறது தப்பு, இது பொறாமையே கிடையாது. இது ஆரோக்கியமான போட்டி. மற்ற எந்த விஷயத்திலையும் போட்டி போட்டு சொன்னோம்னா நம்ம கெட்ட எண்ணங்களை தான் என்ன செய்யும், அது ஏற்படுத்தும். நபியான வலா எபி பாதுக்கும் அலா பை பாதின், ஒருவர் வியாபாரம் செய்யும் போது நீங்க அவர் வியாபாரத்தை எதிர்ப்ப வியாபாரம் பண்ணாதீங்க. ஒரு 10 கடை போட்டிருப்பாங்க, கிலோ 50 கிலோ 50 சொல்லும் போது ஒரு ஆள் 50 கிலோ 50க்கு வாங்க வந்திருப்பார். பக்கத்துல உள்ள என்ன செய்வான் தெரியுமா, கிலோ 40. அவன் பேரம் பேசி முடிச்ச பிறகு உங்ககிட்ட வந்தா நீ என்ன செய்ய, 49க்கும் கொடு, 30க்கும் கொடு. அவர் ஒரு கஸ்டமர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன செய்வார், பக்கத்துல இருந்துகிட்டு கிலோ 40ன்னு சொன்னோம்னா இவர்கிட்ட பேசுறாரு, அவர் இழுக்கிறார். அப்போ இது இந்த வியாபாரிக்கு அவர் மீது ஒரு வெறுப்பை உண்டாக்கும், ஒரு ஒற்றுமையை பாதிக்கும். அந்த சம்பாத்தியம் ஹராமான சம்பாத்தியம். நபிகள் சொல்ல, ஒருவர் வியாபாரம் செய்யும் போது அதுல குறுக்கிட்டு வியாபாரம் செய்யாதீர்கள். அதே போல நபிகள் சொல்லி காட்டுறாங்க. அதே போன்று வலா யஹ்துப் பாதுக்கும் வலா ஹித்பத் யாஹி, ஒருவனுக்கு ஒரு பொண்ணு பேசும்போது அதுல உள்ள நுழைஞ்சு நீங்க பெண் கேட்காதீங்க. ஒரு தனக்கு என்ன செய்வாங்க, ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளையை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, நமக்கு தெரியுது இந்த பொண்ணுக்கு இந்த மாப்பிள்ளையை கேட்கறாங்க, இந்த மாப்பிள்ளைக்கு இந்த பொண்ணை கேட்கறாங்க சொல்லி. அப்போ அவங்க பேசி அது முடிவு பண்ண பிறகு இல்லைன்னு போன பிறகு இன்னொரு மாப்பிள்ளைக்கு என்ன செஞ்சுக்கலாம், கேட்டுக்கலாம், இன்னொரு பொண்ணுக்கு கேட்டுக்கலாம். ஆனா என்ன செய்வாங்கன்னு சொன்னோம்னா, நடைமுறை வாழ்க்கையில என்னுடைய அனுபவத்துல கூட இந்த மாதிரி சம்பவங்களை பார்த்து இன்னைக்கு வரைக்கும் சிலர் பரம எதிரிகளா இருக்கிறாங்க. ஒருத்தனுக்கு ஒரு பொண்ணை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த பொண்ணு கொஞ்சம் லட்சணமா இருக்கிறா, படிச்ச பொண்ணு. இவன் மாப்பிள்ளை ஒரு ஸ்டேட்டஸ்ல உள்ள வச்சிருங்களேன். பேசி கொண்டு இருக்கும் போதே இன்னொரு மாப்பிள்ளை இவரோட கொஞ்சம் கூட படிச்சிருக்காரு, நிறைய சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. அந்த மாப்பிள்ளை இந்த பொண்ணு கொண்டு போறாங்க. கொண்டு போக அவங்களுக்கு தெரியுது இங்க பேச்சு நடந்துகிட்டு இருக்குன்னு. கொண்டு போகும்போது கடைசியில பொண்ணு வீட்டுக்காரங்க என்ன பண்ணிட்டாங்க, கூடுதல் சம்பளம் கூடுதல் இருக்கும்போது அந்த பொண்ணு மாப்பிள்ளை தான் கொடுப்பாங்க. பொண்ணு அங்கிட்டு மாறி போச்சு. இப்ப என்ன, இன்றைய காலம் வரைக்கும் 2 பேருக்கும் பகை. எந்த 2 பேருக்கும், இந்த மாப்பிள்ளைக்கும் அந்த பையனுக்கும் இந்த பையனும். அப்ப இதெல்லாம் ஒரு நிரந்தர ஒரு பகையை, ஒரு வெறுப்புணர்வை மக்கள் மத்தியில வெறுப்பனசை உண்டாக்கும். அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஒருவருக்கு ஒரு பெண்ணை கேட்கும் போது ஒரு வீட்டுல ஒரு பொண்ணு கொடுக்கல் வாங்கல் பேச்சு நடந்துகிட்டு இருக்கோம், உள்ள போய் குறுக்கிட்டு என்ன செய்யாதீங்க. நம்ம தெரியாம போய் கேட்கிறோம், இதை நாங்க ஒரு இடத்துல பேசிட்டு இருக்கோம், ஆஃப் ஆயிரும். இல்ல உங்க பொண்ணை எங்களுக்கு தான் தந்தாகணும். இந்த மாதிரி செய்யும் போது அது பெரிய ஒரு பாதிப்பை உண்டாகும். அப்ப நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறோம், வலா யசும் அஹதுக்கும் அலா சௌமி அஹி, ஒரு சகோதரன் ஒரு விலை நிர்ணயம் செய்யும் போது அவன் வியாபாரத்தை ஒடுக்கணுங்கிறதுக்காக நீங்க இன்னொரு விலை நிர்ணயம் செய்யாது. அவனுக்கு எதிராக நீங்க விலை நிர்ணயம் பண்ணி வச்சுக்கிறீங்க, அது நமக்கு என்ன செஞ்சிடும், கெட்ட குணமாயிரும். சமூகத்துக்கு மத்தியில ஒரு வெறுப்பை என்ன செஞ்சிடும், உண்டாக்கி விடும். அப்ப நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, கூனு இபாதுல்லாஹி இஹ்வான், நீங்கள் அனைவரும் அல்லாஹ்வுடைய அடியார்களாக சகோதரர்களாக நீங்கள் மாறிவிடுங்கள். 2 முஸ்லிம்கள் வலா யஹிதுலி முஸ்லிமின் ஐயஹுஜுர அஹாஹு ஃபௌக ஸலாஸத்தி அய்யாம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை 3 நாளைக்கு மேல் பகைப்பது கூடாது. பகைப்பது என்றால் என்ன, பகைப்பன எந்நேரமும் ஒட்டி உறவாதே கிடையாது. ஒருவரோடு உறவு பாராட்டனா அவர் முன்னாடி அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றது, அவர் நோய்வாய்ப்பட்ட நலம் விசாரிக்கிறது, அவர் ஏதாவது வறுமையில வாழ்னா நமக்கு அல்லாஹ் சக்தியை தந்திருந்தா உதவி செய்யறது,
அவருக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கிறது, அவர் மௌத்தாயிட்டானா நம்ம ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்வது, தொழுகை நடத்துவது, இதுதான் நம்ம உறவை இணைப்பது ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு செய்ய வேண்டிய கடமை. குணநலன்களை வித்தியாசப்படும். ஒரு எப்ப பார்த்தாலும் சிறுமூஞ்சியா இருப்பார், அவரோட போய் நம்ம எப்போது ஒட்டி உறவாடிக்கிட்டு இருக்க முடியாது. அவன் அந்த குணமே நமக்கு பாதிப்பு உண்டாகும். உறவை இணைப்பேன்னு என்ன அர்த்தம்? நாம பார்த்தா பார்க்கும்போது அஸ்ஸலாமு அலைக்கும், அலைக்கும், நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, அவருக்கு ஏதாவது நோய்வாய்ப்பட்ட நம்ம விசாரிக்கிறோம், நம்ம முடிஞ்சா அவருக்கு உதவி செய்வது, இதுதான் உறவை இணைத்து வாழ்வது. தீமையான காரியங்களை இணைந்து செல்வது உறவை இணைத்து வாழ்வது கிடையாது. அப்ப நபியா சொல்றாங்க, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் 3 நாளைக்கும் வெறுக்க கூடாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் வரும்போது முதல் நாள் சலாம் சொல்லாம திருப்பிட்டு போனா ஓகே, 2வது நாள் போனாலும் ஓகே, 3வது நாள் வரும்போது அஸ்ஸலாமு அலைக்கும், அலைக்கும் சலாம் சொல்லிக்கணும். இப்படி சொல்லணும் வச்சுக்கிடுங்க. அது நபியா சொல்றாங்க, வஹைருஹும் அல்லதி யப்தூ பிஸ்ஸலாம், 2 பேர்ல சிறந்தவர் யாருன்னு சொன்னால் முதலில் சலாம் சொல்பவர் தான். அதே போன்று ஒரு முஸ்லிம் அகுல் முஸ்லிம், நம்ம ஜமாத்தாக இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இது எல்லா முஸ்லிம்க்கும் உரிய சட்டம். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிம் சகோதரன், லா யலிமுஹு, இவன் அவனுக்கு அநியாயம் செய்ய மாட்டான், வலா யஹ்கிரு, அவனை அல்பமாக கருத மாட்டான், வலா யஹதுலுஹு, அவனை கைவிட்டு விட மாட்டான். இப்படியெல்லாம் இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. நாம இந்த நற்குணம் எல்லாம் நம்ம கிட்ட வரணும்னு சொன்னோம்னா அல்லாஹ்வுடைய உதவி இல்லாம நமக்கு நற்குணம் வராது. அல்லாஹ் நம்ம உள்ளத்தை ஆளக்கூடியவன் யார்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், அல்லாஹ்வே உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தை நிலைபெற செய்வாயாக. அப்ப நம்முடைய உள்ளம் என்பது யாருடைய கையில் இருக்குது? அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. சஹாபாக்களுக்கு அல்லாஹ் சொல்றான், வலாக்கின்னல்லாஹ் ஹப்பப இலைக்குமுல் ஈமான், அல்லாஹ் தான் இறை நம்பிக்கையை உங்களுக்கு நேசமிக்கதாக ஆக்கினான். அல்லாஹ் தான் உங்கள் உள்ளத்திற்கு ஈமானை இஸ்லாத்தை அலங்காக காட்டினான். இறை மறுப்பையும் பாவத்தையும் இறைவனுக்கு மாறு செய்வதையும் அல்லாஹ் தான் வெறுக்க வைத்தான். அல்லாஹ் நம்மளை வெறுக்க வைக்கணும் வச்சுக்கிடுங்க, நம்ம எந்த ஒரு அசிங்கத்தையும் வெறுக்க முடியாது. அல்லாஹ் நம்மளை நல்லது நேசிக்க வைக்கணும் வச்சுக்கிடுங்க, நம்ம எந்த ஒரு நேசிக்க வைக்க முடியாது. அப்ப நம்ம அல்லாஹ் நபியான அதிகமா செஞ்ச துவாக்கள்ல ஒண்ணு, அல்லாஹும்ம அஹ்ஸன்த ஹல்கி ஃபஅஹ்ஸின் ஹுல்கி, இறைவா என்னுடைய படைப்பை நீ அழகாக்கியதே போல் எனக்கு பார்க்கக்கூடிய கண்களை தந்தாய், கேட்கக்கூடிய காதுகளை தந்தாய், பேசக்கூடிய நாவுகளை தந்தாய், ஆரோக்கியமான உடல் உறுப்புகளை தந்தாய், கைகால்களை தந்தாய், நீ எனக்கு நல்ல ஆரோக்கியம் தந்தாய், என்னுடைய உடல் உறுப்புகளை நீ சீராக்கியதை போன்று என்னுடைய குணத்தையும் நீ சீராக்கி விடு. நபியா சொன்னார், அல்லாஹ் அறிந்து கொள்ளுங்கள், இன்னஃபில் ஜஸதி முலுகா, உடல்ல ஒரு சதை துண்டு இருக்கிறது, பைதா சலுஹத், அந்த சதை துண்டு சரியாய் விடும் என்றால் சலுகல் ஜஸது குல்லு, உடல் முழுவதும் அது சரியாய்விடும். வைதா ஃபஸதத், அந்த சதை துண்டு பால்பட்டு விடும் என்றால் உடல் முழுவதும், ஃபஸதல் ஜஸது குல்லு, உடல் முழுவதும் பால்பட்டு விடும். அல்லாஹ் அறிந்து கொள்ளுங்கள், வஹியல் கல்ப், அதுதான் உள்ளம். உள்ளம் தாங்க மெயின் சுவிட்ச். மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம்னா ஒட்டுமொத்த லைட் ஆஃப் ஆயிடும். இந்த உள்ளம் தான் ஒரு அரசனை போன்று, உள்ளம் சரியாக இருந்தால் உடல் உறுப்புகள், அது நாட்டில் உள்ள ஒரு அரசன் சரியாக இருந்தால் நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் சரியாக இருப்பார்கள். சட்டம் சரியாக இருந்தால் நாடு சரியாக இருக்கும். சட்டம் சரியாக இருந்தால் அரசன் சரியா இருக்கும். அதே மாதிரி உள்ளம் சரியாக இருந்தால் நம்முடைய உடல் உறுப்புகள் சரியா இருக்கும். உள்ளத்துல இஹ்லாஸ் வந்துருச்சா உடல் உறுப்புகள் அல்லாஹ்க்கு பணியும். உள்ளத்துல அல்லாஹ்வுடைய பயம் வந்துச்சா நம்முடைய உடல் உறுப்புகள் பாவமான காரியங்களை செய்யாது. அப்ப அந்த உள்ளம் யாருடைய கையில் இருக்கு? அல்லாஹ்வுடைய கையில் இருக்கு. அப்ப அல்லாஹ் நம்ம அதிகமா துவா செய்யும். நபியான துவா செய்தார்கள், சஹீஹ் முஸ்லிம்லே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இறைவா வஹ்தினி லி அஹ்ஸனில் அக்லாக், இறைவா நற்குணங்களுக்கு என்னுடைய உள்ளத்தை நீ வழிகாட்டு, என்னுடைய உள்ளத்தை நல்ல குணங்களின் பக்கம் நீ செலுத்து. லா யஹ்தி லி அஹ்ஸனிஹா இல்லா அன்த, உன்னை தவிர வேறு யாரும் நற்குணங்களின் பக்கம் என்னுடைய உள்ளத்தை செலுத்த முடியாது. வஸ்ரிஃப் அன்னி ஸய்யாஹா, இறைவா என்னுடைய உள்ளத்தை தீய குணங்களை விட்டு திருப்பி விடு. வலா யஸ்ரிஃப் அன்னி ஸய்யாஹா இல்லா அன்த, தீய குணங்களை விட்டு திருப்பக்கூடியது உன்னை தவிர யாரும் இல்லை. இந்த துஆக்களை அல்லாஹ்விடம் செய்யணும், அதிகம் கேட்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் நற்குணமுடையதாக இருந்திருக்கின்றார்கள். அவங்களுடைய தோல்ல கிடக்கிற துண்டை பிடிச்சு ஒரு கிராமவாசி ஆதாபி அப்படியே முறுக்கி, யா முஹம்மத் முர்லி மின் மாலில்லாஹி ஆத்தாக், அல்லாஹ் உனக்கு கொடுத்த செல்வத்தை எனக்கு தர சொல்லுங்கிறாங்க. எல்லா சஹாபாக்களும் உயிரை விட மேலாக மதிக்கக்கூடிய நபியை, செல்வாக்கு பெற்ற ஒரு இறை தூதரை, அல்லாஹ்வுடைய தூதரை, மிகப்பெரிய ஆட்சியாளரை அப்படி புடிக்கி கேட்கும் போது அவர் கிராமவாசி, அவங்களுக்கு எப்படி கேட்கணும் தெரியல, பண்பாடு தெரியல. நபிகள் நாயகம் சிரித்து கொண்டே, அவர் எந்த அளவுக்கு முறுக்கிறார்னா அவருடைய அந்த முறுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய மேனில் அப்படியே என்ன செய்து பதிந்து விடுகிறது. அந்த அளவுக்கு அவர் முறுக்கி கேட்டார். நபிகள் சர்வ சாதாரணமாக செய்தார்கள், அவருக்கு கொடுத்து அனுப்புங்கப்பான்னு சொன்னாங்க. இது நபிகள் நாயகம் நற்குணம். யூதர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லும், உங்கள் மீது நாசம் உண்டாகட்டும், மரணம் உண்டாகட்டும், கேடு உண்டாகட்டும் சொல்லும் போது
ஆயிஷா ரலியல்லாஹு அப்படியே பொங்கி எழுந்துடுறாங்க. வலைக்கும் லானா வலைக்கும் சா, உங்க மேல சாபம் உண்டாகட்டும். நபிகள் நாயகம் சொன்னாங்க, ஆயிஷா அலைக்க பி ரிஃப்க், நீ மென்மை தன்மையை மேற்கொள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மற்ற எதுல தீவிரமா செய்யறோமோ அதுல அதற்கு செய்யாத அருளை மென்மைக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான். நபிகள் நாயகத்துடைய வழிகாட்டுதல், இன்னல்லாஹ யுஹிப்புர் ரிஃப்க், இன்னல்லாஹ ரஃபீக், அல்லாஹ் மென்மையானவன், யுஹிப்புர் ரிஃப்க், அல்லாஹ் மென்மையை விரும்புகிறான். நபிகள் அழகா பதில் சொன்னாங்க, வ அலைக்கும், உங்கள் மீதும் அவ்வாறு உண்டாகட்டும். நபிகள் நாயகத்துடைய நற்குணத்துடைய சான்றுகள். ஒரு கிராமவாசி, ஒரு அறியாத ஒரு சஹாபி சில பள்ளிவாசல்ல சிறுநீர் கழிக்கும் பொழுது சஹாபாக்கள் எல்லாம் பாய்வதற்கு முனையும் பொழுது நபிகளை தடுத்து விட்டுருங்க, அவர் கடுமை காட்டாதீங்க என்று சொல்லிவிட்டு அவரை பக்குவமாக அருகில் அழைத்தது பள்ளிவாசல். அன்னைக்கு மண்தரதான பள்ளிவாசல், இங்க சிறுநீர் கழிப்பது கூடாது. இது தொழுகைக்கும் நல்ல அல்லாஹ்வை வணங்குவதற்கும் திக்ர் செய்வதற்கும் குர்ஆன் ஓதுவதற்கும் உரிய ஒரு இடம். நீங்க இந்த மாதிரி அசுத்தம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சஹாபாக்களை எடுத்து அந்த ஒரு வாளி தண்ணியை மெத்தி ஊத்துனாங்க. அந்த சஹாபி சொன்னாரு, அவர் துவா செய்யும் போது, இறைவா எனக்கும் முகமதுக்கும் அருள் செய்வாயாக, அவர் யாருக்கும் அருள் செய்யாதன்னு துவா செய்யறாரு கோபத்துல. அவர் சொல்ற, நபிகள் நாயகர் சிறந்த ஆசிரியரை நான் பார்க்கவில்லைன்னு சொல்றாரு. அப்ப நபிகள் நாயகம் அந்த சஹாபிக்கு சொல்லி கொடுக்குறாங்க, அல்லாஹ்வுடைய அருள் விசாலமானது, 2 பேருக்கு மட்டும் கேட்காது, எல்லா மக்களும் சேர்த்து நீ என்ன செய் கேளுன்னு அந்த சஹாபிக்கு சொல்லி கொடுக்குறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நேரங்களிலும் அந்த சுமாமத் இப்னு உசால் என்ற ஒரு குறுநில மன்னன் கைது செய்யப்பட்டு பள்ளிவாசலில் கட்டி வைக்கப்படும் போது 3 நாள் நபிகள் நாயகத்துடைய நடவடிக்கைகளை செய்திகளை அவர் பார்க்கிறார். பார்த்துவிட்டு 4வது நாள் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்பதை பார்க்கிறோம். நபிகள் நாயகத்துடைய நற்குணம் எல்லா இடங்களிலையும் எல்லா நேரங்களிலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்குணம் மிக்கவர்களாக. சில முனாஃபிக்கின்கள் மிக கடுமையாக பேசும்போது கூட, எந்த அளவு ரசூலுல்லாஹ் ஹுவ உதுனுன், முனாஃபிக் ரசூலுல்லாஹ் இவர் யாரு சொன்னாலும் என்ன செய்வாரு, காதுல கேட்பாரு, யாரு சொன்னாலும் கேட்பாரு அப்படின்னு சொல்லி முனாஃபிக்கின் விமர்சனம் செய்யும் போது கூட அல்லாஹ் என்ன செய்கின்றான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் கூறுகின்றான். அந்த மாதிரி இறை தூதர் இருப்பதனால்தான் உங்களுக்கு நல்லது. முனாஃபிக்கினுடைய எல்லா துன்பங்களையும் பொறுத்து கொண்டார்கள், எல்லா துயரங்களையும் பொறுத்து கொண்டார்கள், எல்லா துரோகங்களையும் பொறுத்து கொண்டார்கள். ஒரு நேரத்தில் அப்துல்லா பின் உபை பின் சலூல் என்ற முனாஃபிக்குடைய தலைவன் அவனுடைய துன்ப துயரங்களை எல்லாம் பொறுக்க முடியாமல் அவனை கொன்று விடுவோமா என்று சஹாபாக்கள் கேட்கும் போது, வேண்டாம், முகமது தன்னுடைய தோழர்களையே கொலை செய்கிறார் என்று மக்கள் எல்லாம் பேசி விடுவார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் மூமின்களுக்கு மத்தியில முஸ்லிமாக நடித்தால் கூட அவர்களுக்கு மத்தியில் நல்ல குணத்தோடு நற்குணத்தோடு அவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கும் நற்குணத்தை அல்லாஹ் தர வேண்டும். அல்லாஹ்விடம் அதிகம் பிரார்த்தனை செய்ய வேண்டும், நற்குணத்தோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. முடித்துக் கொள்ளலாம். தந்தீங்களோ அதுக்கு